இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. என் பசங்க வந்து கட் பண்ணித்தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அன்றைக்கி ஒரு நாள் எடுத்து சண்டே அன்னைக்கு எடுத்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அது தோலை வந்து சைடில் ஃபஸ்ட்டு கத்தியால் தான் கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு சதையெல்லாம் அதில் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு மாதிரி தோலை வந்து உரிக்க ஆரம்பிச்சு அந்த வாழைப்பழ தோல் மாதிரி நடுவில் உள்ள சதை மட்டும் தனியாக வந்துருச்சு. தோல் தனியாக வந்துருச்சு. அம்மா சீக்கிரம் கட் பண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அழகாக அதை கட் பண்ணி நடுவில் உள்ள சொலை எடுக்கும்போது எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அந்த தோலை பார்த்துட்டு என்னோடய பெரிய பையன், அம்மா தாமரைப்பூ மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அதை அழகாக சரி சும்மா கட் பண்ணி கொடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பிளேட்டிங் பண்ணுற மாரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்திருக்காது. நீங்களும் இதைமாரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பழம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோவா இந்த பழம் பிடிக்காது டேஸ்ட்டு. என்னோடய பையன் தான் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய பெரிய பையனுக்கும் அதோடய டேஸ்ட்டு பிடிக்கலை. என்னோடய சின்ன பையன்தான் ரொம்ப இதில் சாப்பிட்டாங்க ஆசைப்பட்டு. நாங்களும் அந்த இதில் தாமரைப்பூன்னு வேறு என் பையன் சொல்லிட்டானா, அதனால அந்த சைடு இந்த சைடும் வச்சு பிளேட்டிங் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி இப்படி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஒரு வழியாக அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் வேறு மாதிரி செட் பண்ணி பார்த்தோம். என் பையனும் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இப்படி வைங்கம்மா அம்மா அப்படி வைம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே உட்காந்துருந்தாங்க 2 பேருமே பக்கத்தில். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த பழம் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.